ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துக்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன தேவைப்படுதுன்னு பார்த்துக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள. பழுத்த தக்காளி 3 எடுத்திருக்கேன். தக்காளி எடுக்கும்போது நல்லா பழமாக பழுத்ததை எடுத்துக்கணும். 2 கொத்து கருவேப்பிலை, 10 மில்லி கடலெண்ணெய் எடுத்திருக்கேன் தாளிக்கிறதுக்கு, கடுகு 1/2 ஸ்பூன், 2 வரமிளகாய், ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸுக்கு புளி எடுத்து வச்சுருக்கேன், 1 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் குருமிளகு, 1/2 ஸ்பூன் பெருங்காயம், 5 பல் பூண்டு, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், ரசப்பொடி 1 ஸ்பூன், கல்லுப்பு தேவையான அளவு, கொத்தமல்லி தழை 2 காம்பு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சு ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டோம். பாத்திரம் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம கடலெண்ணெய் ஊற்றிடலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம கடுகு போட்டுடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். இப்போ இதில் 2 வரமிளகாய் சேர்த்திக்கலாம். வரமிளகா நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நாம் 3 தக்காளி எடுத்து நல்லா கரைச்சி வச்சுருக்குறோம். அது இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த புளிக்கரைசல் நல்லா கரைச்சி வச்சுருக்கோம். அந்த புளிக்கரைசலை இதில் சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம இந்த ரசத்தை ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற குருமிளகு, ஜீரகம், பூண்டு இந்த 3ஐயும் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். கொரகொரப்பாக அரைக்கணும், ஃபைனாக ஆகக்கூடாது. கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சா தான் ரசத்துக்கு டேஸ்ட் கிடைக்கும். இப்போ இதை அரைச்சிடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பொடி ரெடி ஆகிடுச்சு. ரசத்துக்கு எப்பவுமே ஸ்லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும். அடுப்பு ஸ்பீடாக வச்சா ரசத்துக்கு டேஸ்ட் கிடைக்காது. அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. வாங்க நம்ம ரசம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ சுற்றி வர கொஞ்சம் நுரக்கட்டி வர ஸ்டேஜ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த பவுடரெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் இதில் சேர்த்துக்கலாம். ரச பவுட்ரு, நம்ம எடுத்து வச்சிருக்கிற உப்பு, நம்ம அரைச்சி வச்சிருக்கிற ஜீரகம், குருமிளகு இதில் சேர்த்திக்கலாம். பெருங்காய பவுடர் எடுத்து வச்சுருந்தேன். அதை நல்லா கரைச்சி தான் இதில் ஊற்றணும். கரைச்சி ஊற்றிக்கலாம். ரசத்தை ரொம்ப கலக்கக்கூடாதுங்க, அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம அதை அடைச்சி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். ரசத்தை எப்பவுமே கொதிக்க விடக்கூடாது. நுர கட்டினோன்னே இறக்கிடலாம். இன்னும் ஒரு நிமிஷம் மட்டும் இருக்கட்டும். வாங்க இப்போ ரசம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இப்போ நல்லா நுர கட்டி வந்துருச்சு. இந்த ரசத்தை கொதிக்க விடக்கூடாது. இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த மல்லித்தலை ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லித்தலை ஆட் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த ரசத்தை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி போகிறோம்.
அரைச்ச ரசம் தயாராகிடுச்சுங்க. இந்த ரசம் உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லதுங்க. சளி காய்ச்சல் இருக்கிறவங்கள இந்த ரசத்தை எடுத்துக்கலாங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். நல்லா ஜீரண சக்திக்கு உகந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.